சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அவர்கள் மிக தெளிவாக சட்டமன்றத்துக்குள்ள பேசினார். ஆனா உண்மையிலே இது ஏதோ என்னுடைய மனைவின்னு அப்படின்னு அந்த சொல்லல. உண்மையிலே நம்ம இன்னைக்கு நம்ம கட்சிக்கு மிகப்பெரிய அளவில் பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பது முனைவர் சௌமியா அவர்கள். ஏன்னா இது இதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்ல, எங்க பார்த்தாலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற அத்துணை தமிழர்கள் மட்டும் இல்ல, டெல்லியில இருந்து எனக்கு போன், இந்திக்காரங்கள இருந்து எல்லாமே அவ்வளவு நல்லா பேசினாங்க. உலக அளவில் இருந்து அத்தனை பேரும் சட்டம். ஏன்னா இதுல என்னன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், சட்டமன்ற தொடரை பார்க்க வைத்தது விஜய் அவர்கள் தான். இவ்வளவு பேர் இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் அது நிகழ்வுல பார்த்திருக்க மாட்டாங்க. அது பார்க்க வச்சது, பார்க்க வச்சுட்டு இன்னைக்கு எவ்வளவு பேர் அதிகமா அவங்க வரவேற்றது யாருன்னா திமுகவை சார்ந்தவங்க. அவங்க இருக்கின்ற அந்த அமைப்பில் இருக்கிறவங்க, மற்ற அமைப்பில் இருக்க எல்லாருமே அவ்வளவு நல்லா பேசினாங்க, நல்லா இருந்தது. அண்ட் இன்னொன்னு, பெண்கள் அதிக அளவில், ஏன்னா அவங்க பெண்கள் சொன்னாங்க, எங்க என் மனசுல இருக்கிறது அவங்க பேசிட்டாங்க. அவங்க எப்பவுமே எமோஷனல் கேரக்டர், அவங்க என்ன சொன்னாலும் அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் பேசுவாங்க. உணர்வுபூர்வமா அங்க போய் பேசி இந்த சந்துக்கடைன்னா நிறைய பேருக்கு தெரியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் சந்து கடை அப்படின்னா என்ன முதலமைச்சர் குறிப்பு எடுத்துக்கிட்டார். அப்போ நம்ம தொண்டை தண்ணி வத்தி கத்திட்டு இருக்கிறோம், சந்து கடை மூடுங்க, சந்து கடை மூடுங்க, சந்து கடை மூடுங்க. ஒரே நாள்ல போய் உலகத்துக்கே சந்து கடைன்னா என்னன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இதுதான் நமக்கு வேண்டும். இந்த சட்டமன்ற தொடரில் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அடுத்த தொடரில் மீதி 3 பேர் இருக்காங்க. என்னப்பா ரெடியா இருக்கீங்களா? அவங்கள விட இவங்க இன்னும் சிறப்பா செய்வாங்க, செயல்படுவாங்க, எனக்கு நான் நம்பிக்கை இருக்கிறேன். நமக்கு எந்த பேகேஜும் கிடையாது, எந்த பேகேஜும் கிடையாது. நமக்கு மனசுல இருக்கிறத நம்ம பேசணும், அவ்வளவு. சட்டமன்றத்துக்குள்ள ஆக்கப்பூர்வமான ஒரு கட்சியா நம்ம செயல்படுவோம். எதிர்கட்சி, எதிரி கட்சி, அந்த கட்சி இந்த கட்சி கிடையாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் செய்வோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சா நாங்க வரவேற்போம், கெட்டது செஞ்சா கடுமையா நாங்க எதிர்ப்போம். நம்மளுடைய நிலைப்பாடு. அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு தேர்தல் முடிந்து விட்டது, ஒரு கட்டத்தில் இருக்கிறது. இன்னைக்கு மீண்டும் சொல்கின்றேன், இந்த தேர்தலில் நாம் கடுமையாக பாடுபட்டோம். தேர்தல் மட்டுமில்லை, தேர்தலுக்கு முந்தைய காலத்திலையும் ஓராண்டு காலம் நீங்க எல்லாம் அவ்வளோ நீங்க கடுமையா நீங்க உழைச்சிருக்கீங்க. எனக்கு எல்லார் பேரும் மேடையில் கூட இன்னைக்கு எல்லார் பேரும் சொல்லணும்னு, மேடையில மட்டும் இல்லை, முக்கியமா இங்க இருக்கிறவங்க, இது இல்லாமல் கோடான கோடி என் உயிரினும் மேலான என்னுடைய பாட்டாளி சொந்தங்கள் களத்தில் இருக்கிறாங்க. எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அவனுக்கு. அவனே போய் அவனே கேட்டு அவனே நான் பிரச்சாரம் பண்ணி நான் வரணும், நம்ம கட்சி வரணும்னு அவ்வளோ ஆர்வமா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய கோடான கோடி அவங்கள பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்றேன். என்னுடைய கோடான கோடி அங்கு களத்தில் இருக்கின்ற அடிமட்ட தொண்டர்கள், அடிமட்ட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.